ஸ்ரீ காமாட்சி ஜோதிஷ நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் மேசராசினருக்கு. இதுவரை 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் தனது ஆட்சி வீடான கும்பத்தில் சஞ்சரித்த சனி பகவான் பல உயர்வான பலன்களை தந்திருப்பார். சேமிப்பு உயரும் அளவுக்கு நன்மை வந்திருக்கும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சியாகி 7.5 சனியாக உருவெடுத்து குருவின் வீடான மீனத்தில் விரயச்சனியாக சஞ்சரிக்கப் போகிறார். இதனால் அதிகமான விரயங்கள் ஏற்படும். தொழில் அபிவிருத்தி காரணமாகவும் முதலீடு வகையிலும் செலவு அதிகரித்து காணப்படும். தொழில் சிரமத்தின் பேரில் நடந்தாலும் லாபம் குறைவுபடாது. வாக்கில் நிதானம் தேவை. யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது. எதிரிகளால் தொல்லை உண்டு. கடன், வழக்கு, பகை ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனம் தேவை. சுபகரமான குருவின் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் சுப செலவுகளே அதிகம் ஏற்படும். பிற மொழி மதத்தினர் ஆதரவு உண்டு. சனிக்கு பிரீதி செய்தும் சிவபெருமானை பூஜித்தும் சுபபலன்களை கூட்டிக் கொள்ளவும். சனி பயிற்சி பலன்கள் ரிஷபராசினருக்கு. இதுவரை 10ஆம் வீடான கும்பத்தில் தனது சொந்த வீட்டில் சஞ்சரித்த சனி பகவான் தொழில் ரீதியாக பல இன்னல்களை அளித்திருப்பார். வரும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 11ஆம் வீடான மீனத்தில் குருவின் வீட்டில் சஞ்சரிக்கப் போகிறார். 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனி பகவான் பல வகையில் அனுகூலங்களை வழங்குவார். புதிதாக தொழில் தொடங்குவதும், தொழிலில் புதிய நுட்பங்களை புகுத்துவதும், ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட்டு பன்மடங்கு லாபங்களை பெறுவதும் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்குவார். எதிர்பாராத தனவரவு ஏற்படும். பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்பும். ஆன்மீக இன்ப சுற்றுலா சென்று வருதலும் வெளிநாட்டு பயணமும் ஏற்படும். நாளும் பொழுதும் நன்மையாகவே இருக்கும். வேற்றுமொழி மதத்தவரால் தொழிலில் இடைஞ்சல் ஏற்படும். இருந்த போதிலும் பாதிப்பு இருக்காது. சனி பகவானை ஆராதனை செய்தும் மகாவிஷ்ணுவை வழிபட்டும் சுபபலன்களை பெருக்கிக் கொள்ளவும். சனி பயிற்சி பலன்கள் மிதுன ராசியினருக்கு. இதுவரை 9ஆம் வீடான சனியின் ஆட்சி வீடான கும்பத்தில் சஞ்சரித்த சனி பகவான் பாக்கியங்களை இழக்க வைத்திருப்பார். தொழிலில் கஷ்டமான சூழல் இருந்திருக்கும். மார்ச் 29ஆம் தேதிக்கு பயிற்சியாகி சனி பகவான் 10ஆம் வீடான மீனத்தில் குரு பகவான் வீட்டில் சஞ்சரிக்கப் போகிறார். இதுநாள் வரை இருந்த தொழில் தடைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தொழிலில் கூட்டாளிகள், உறவுகள் விஷயத்தில் முன்பு இருந்த நிலை மாறி சுமூக உறவு ஏற்படும். சுபரின் வீடான மீனத்தில் சஞ்சரிப்பதால் தொழிலில் ஆர்வம் கூடும். தொழிலாளர்கள் விசுவாசமாக இருப்பார்கள். கடன்கள் படிப்படியாக குறையும். பூர்வ புண்ணிய பலத்தால் குலதெய்வ அனுக்கிரகம் ஏற்படும். சனியை பிரீதி செய்து கொள்வதாலும் மகாலட்சுமி தாயாரை வேண்டிக் கொள்வதாலும் பணத்தடைகளை அகற்றி சுப பலன்களை கூட்டிக் கொள்ள முடியும். சனி பயிற்சி பலன்கள் கடகராசியினருக்கு. இதுவரை 8ஆம் வீடான கும்பத்தில் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பலத்துடன் அஷ்டமச்சனியாக சஞ்சரித்த சனி பகவான் பல வகையில் தொல்லைகளை அளித்திருப்பார். வரும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 9ஆம் வீடான மீனத்தில் குருவின் வீட்டில் பயிற்சியாகி இதுவரை இருந்த தொல்லைகளை நீக்கி நிம்மதியாக இருக்க வைப்பார். சுப விசேஷங்கள் நடந்தேறும். எதிரிகளால் இருந்த தொல்லை நீங்கும். தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனை தீரும். வீட்டை விட்டு வெளியேறியவர்கள் மீண்டும் வீடு வந்து சேருவார்கள். ஏற்கனவே போட்ட பல திட்டங்கள் படிப்படியாக வெற்றி பாதையில் பயணிக்கும். சனி பகவானுக்கு பிரீதி செய்து கொண்டும் கந்தனை வேண்டியும் களங்கமில்லாத வாழ்வை பெறுவீர்கள். சனி பயிற்சி பலன்கள் சிம்மராசினர். இதுவரை சனியின் ஆட்சி வீடான கும்பத்தில் கண்டகச்சனியாக சஞ்சரித்த சனி பகவான் மனைவி, உறவுகள், நண்பர்கள் விஷயத்தில் அனுகூலமற்ற நிலையை தந்திருப்பார். வரும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி குருவின் வீடான மீனத்தில் அஷ்டமச்சனியாக சஞ்சரிப்பது நல்ல நிலை இல்லை என்றாலும் இதுவரை இருந்த சிரமங்கள் குறையும். அடிமேல் அடி வாங்கியவருக்கு ஆறுதலான விஷயங்கள் நடந்தேறும். படிப்படியாக தனலாபங்கள் உயரும்.
டென்ஷனை குறைத்து கொள்ளுங்கள். வேற்றுமொழி மாத்தவர்களால் தொந்தரவு உண்டு. வேலையாட்களால் பிரச்சனை தோன்றி மறையும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு ஏற்படும். சனி பகவானுக்கு பிரீதி செய்தும் குரு பகவானை வேண்டிக் கொள்வதாலும் உயர்வான வாழ்வை பெறுவீர்கள். சனி பெயர்ச்சி பலன்கள் கன்னி ராசியினருக்கு. இதுவரை 6ஆம் வீட்டில் சனியின் ஆட்சி வீடான கும்பத்தில் சஞ்சரித்த சனி பகவான் பல வகையில் அனுகூல பலன்களை தந்திருப்பார். சில எதிர்ப்புகளும் அடங்கும். வரும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பயிற்சியாகி குருவின் வீடான மீனத்தில் கண்டக சனியாக அமர்ந்து ராசியை சம சப்தமமாக பார்ப்பார். இதனால் உடல் மனச்சோர்வும், மனைவி நட்பு வட்டாரத்தில் முரண்பாடான விஷயங்களும் நடந்தேறும். தொழிலில் கஷ்ட ஜீவனம் ஏற்படும். பாக்கியங்களை பெறுவதும் தள்ளிப்போகும். வேற்றுமொழி மறுத்தவர்களால் ஆதாயம் உண்டு. மூத்த சகோதர வகையில் அனுகூலங்களும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பும் ஏற்படும். சுபரின் வீடான மீனத்தில் இருப்பதால் தொழில் ரீதியாக இடமாற்றம், படிமாற்றம் ஏற்பட்டு நலன் சேரும். சனி பகவானுக்கு பிரீதி செய்தும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மேலான நிலைமைக்கு இட்டுச் செல்லும். சனி பெயர்ச்சி பலன்கள் துலாம் ராசியினருக்கு. இதுவரை 5ஆம் வீடான கும்பத்தில் ஆட்சியாக சஞ்சரித்த சனி பகவான் மனக்குழப்பத்தையும் புத்திர வகையில் அனுகூலமற்ற பலன்களையும் தந்து இருப்பார். வரும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பயிற்சியாகி குருவின் வீடான மீனத்தில் 6ஆம் இடத்தில் அமர்கிறார். இதன் மூலம் கடன், வழக்கு, பகைகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். இதுவரை இருந்து வந்த சோர்வு நீங்கி மனமகிழ்ச்சி உண்டாகும். பாக்கியங்களை பெறும் வாய்ப்பு உண்டாகும். சுப விசேஷங்கள் நடந்தேறும். புத்திரர்கள் நல்ல நிலையை அடைவார்கள். தேவையற்ற சிந்தனை வேண்டாம். சனி பகவானையும் ஐயனாரையும் வணங்கி நாளும் நலம் கூட்டிக் கொள்ளுங்கள். சனி பெயர்ச்சி பலன்கள் விருச்சிக ராசியினருக்கு. இதுவரை 4ஆம் வீடான கும்பத்தில் அர்த்தாஷ்டம சனியாக ஆட்சி பெற்று சஞ்சரித்த சனி பகவான் சுகபங்கத்தை ஏற்படுத்தியிருப்பார். வரும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பயிற்சியாகி குருவின் ஆட்சி வீடான மீனத்தில் 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கப் போகிறார். இதுவரை ராசியில் விழுந்த பார்வை விலகி மனம் தெளிவு பெறும். 5ஆம் வீடு யோக பலன்களை செய்யாவிட்டாலும் கடுமைகள் குறையும் என்பதில் ஐயமில்லை. தாயாரின் நிலை மேம்படும். வீடு வாகன விஷயத்தில் இருந்த தடைகள் அகலும். தேவைக்கேற்ப தனம் வந்து சேரும். சுப விசேஷங்கள் நடக்க வாய்ப்பு உருவாகும். 5இல் சனி. எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. சிலருக்கு இடமாற்றம் உண்டு. சனி பகவானுக்கு பிரீதி செய்தும் அம்பிகை வழிபட்டும் சுப பலன்களை கூட்டிக் கொள்ளவும். சனி பெயர்ச்சி பலன்கள் தனுசு ராசியினருக்கு. இதுவரை உபஜயஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனியின் ஆட்சி வீடான கும்பத்தில் சஞ்சரித்த சனி பகவான் தைரியமாக செயலாற்றி பல வெற்றிகளை பெற்று தந்திருப்பார். வரும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பயிற்சியாகி குருவின் ஆட்சி வீடான மீனத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிக்க உள்ளார். இதனால் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும். பூமி, வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் பின்னடைவு உண்டாகும். தொழில் சம்பந்தமாக அதிகம் உழைக்க வேண்டி வரும். எதிர்ப்புகள் அடங்கும். கூட்டாளிகள், நண்பர்கள் ஒத்தாசை மிகும். கணவன், மனைவி அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். தைரியத்துடன் தொடர்ந்து செயலாற்றுவீர்கள். புதிய நட்பு வட்டாரங்கள் ஏற்படும். லாபம் குறைவுபடாது. சிறு சிறு சலனங்கள் தோன்றினாலும் உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள். சனி பகவானுக்கு பிரீதி செய்தும் பழனி முருகனை வேண்டியும் வெற்றி வாகை சூடுங்கள். சனி பெயர்ச்சி பலன்கள் மகர ராசியினருக்கு. இதுவரை சனியின் ஆட்சி வீடான கும்பத்தில் 7.5 சனியில் பாதச்சனியாக சஞ்சரித்த சனி பகவான் வாக்கு, குடும்பத்தில் பல பிரச்சனைகளை கொடுத்திருப்பார். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சியாகி குருவின் சொந்த வீடான மீனத்தில் உபஜயஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். 7.5 சனியின் பிடியிலிருந்து விலகி பூரண நலம் பெறுவீர்கள். இதுவரை போட்ட திட்டங்கள் யாவும் படிப்படியாக வெற்றி பெறும். நல்ல வேலை வாய்ப்பு உருவாகும். புகழ் கூடும். தொழில் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் அளித்து வெற்றி நடை போடுவீர்கள். தனப்புழக்கம் அதிகரிக்கும். வாக்கு சாதுரியம் ஏற்படும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். சுப விசேஷங்களில் பங்கேற்று சந்தோஷமாக இருப்பீர்கள். சனி பகவான் வழிபாடும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடும் மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும். சனிப்பெயர்ச்சி பலன்கள் கும்பராசினருக்கு. இதுவரை சனி தனது சொந்த வீடான கும்பத்தில் ஜென்மச்சனியாக சஞ்சரித்து ஜாதகரை எந்த செயலிலும் தடை ஏற்படுத்தி மன சஞ்சலத்தை கொடுத்திருப்பார். மார்ச் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி குருவின் வீடான மீனத்தில் 7.5 சனியில் பாதச்சனியாக சஞ்சரிக்கப் போகிறார். ஜென்மச்சனி விலகுவது நல்ல ஆரோக்கிய நிலையை தருவதுடன் மனச்சலனங்கள் அனைத்தும் தீரும். வேற்று மொழி மதத்தவர்கள் ஆதரவு உண்டு. தொழில் ரீதியாக பன்மடங்கு லாபங்களை சம்பாதிப்பீர்கள். புத்திரிகள் நிலை மேம்படும். பெரிய மனிதர்கள் ஆதரவும் ஆசீர்வாதமும் கிட்டும். மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடந்தேறும். தந்தை வழியில் அனுகூலங்கள் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதரவும் அனுசரணையும் உண்டு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பை பெறுவீர்கள். சனி பகவானை பிரீதி செய்தும் மகாவிஷ்ணுவை வேண்டியும் குறைவில்லா வாழ்வை பெறுங்கள். சனி பயிற்சி பலன்கள் மீனராசினருக்கு. இதுவரை சனி பகவான் தனது சொந்த வீடான கும்பத்தில் 7.5 சனியில் விரயச்சனியாக சஞ்சரித்து தூக்கமின்மையும் அனாவசிய செலவுகளையும் தந்து இருப்பார். மார்ச் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி குருவின் வீடான மீனத்தில் சென்மச்சனியாக சஞ்சரிக்கப் போகிறார். இதனால் ஜாதகருக்கு எதிலும் நிதானமாக செயல்பட முடியாத நிலை ஏற்படும். சோம்பல் மிகும். கூட்டாளிகள் நட்பு வட்டாரத்தில் சுமூகமான உறவு ஏற்படாது. தொல்லைகள் மிகும். தைரியம் குறைவுபடும். தொழில் ரீதியாக தேவைக்கேற்ப பணம் வரும். நிம்மதியான உறக்கமும் சிறு சிறு சுப செலவுகளும் பயணங்களும் உண்டு. சுபரின் வீடான மீனத்தில் ஜென்மச்சனியாக அமர்ந்து இருப்பதால் பரிகாரத்தின் மூலம் எதிர்ப்புகளை முறியடித்து சுப பலன்களை பெறுவீர்கள். சனி பகவானுக்கு பிரீதி செய்தும் சுப்பிரமணிய வழிபாடும் சிரமமில்லாத வாழ்க்கைக்கு வழிவகுக்கும்.